வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பலமான கூட்டணி அமைக்கும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகரில் அதிமுக சார்பில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு மறைந்த முதலமைச்சர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், திமுக ஆட்சியில் ஊழல் மலிந்து கிடப்பதாகவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் யுத்தகளமாக சூடுபிடிக்கும் எனவும் கூறினார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அரசு அதிகாரிகள் நேர்மையாக செயல்பட்டார்கள் என்றும் காவல்துறையினர் தங்கள் பணியை அச்சமின்றி செய்ததாகவும் ராஜேந்திர பாலாஜி கூறினார். இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். ஸ்டாலின் நாட்டுக்கு தேவை என்பதை நாட்டு மக்களாகிய நீங்கள் உணர வேண்டும். கூட்டணி வருமா என்று சில பேர் கப்பல் எழுதுகிறார்கள். டிவி சேனலை பார்த்தால் வாழ நிற்கிறது. அண்ணா திமுக பலமான கூட்டணி அமைக்கலாம். எடப்பாடி நேற்று முன்பு தேனியிலே அற்புதமான கருத்தை சொல்லியிருக்கிறார். அண்ணா திமுக வலுவான கூட்டணி அமைக்கும். எங்களுக்கு எதிரி திமுக தான். திமுகவை வீழ்த்துவதுதான் எனது லட்சியம், எங்கள் லட்சியம், அண்ணா திமுக லட்சியம் என்று எடப்பாடி சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன